ஹாய் அண்ட் வெல்கம் டு ஈஸி ஸ்போக்கன் இங்கிலீஷ் காஞ்சி. நம்ம லாஸ்ட் லெசனில் ஒரு மூவி டயலாக்ல இருந்து இங்கிலீஷ் சென்டென்ஸ் ஸ்ட்ரக்சர் எடுத்து அது மாதிரியான சென்டென்சஸ் ஃப்ரேம் பண்ணோம். அந்த லெசனை நீங்கள் இன்னும் பார்க்கலன்னா மேலே ஐகார்டில் லிங்க் இருக்குது, கண்டிப்பாக செக் அவுட் பண்ணி பாருங்கள். இன்றைக்கும் நம்ம ஒரு இன்ட்ரெஸ்டிங் மூவி சீன் எடுத்து அதில் இருக்கிற டயலாக் மாதிரியான சென்டென்சஸ் தான் ஃப்ரேம் பண்ண போகிறோம். It's going to be really very interesting. So without any further delay, let's quickly get into today's lesson. What do you think would have happened if you had died and Simon had lived? What do you think would have happened if you had died and Simon had lived? அந்த வீடியோ கிளிப்ல என்ன சொல்லியிருந்தாங்கன்னு பார்த்தீங்கன்னா, what do you think would have happened if you had died and Simon had lived? What do you think would have happened அப்படின்னா என்ன அர்த்தங்க? என்ன நடந்திருக்கும் என்று நீங்க நினைக்கிறீங்க ஆர் நீ நினைக்கிறாய் அப்படின்னு அர்த்தம். ஓகே, என்ன நடந்திருக்கும்னு நீங்க நினைக்கிறீங்க அப்படின்னு கேட்போம் இல்லையா? ஸோ நீங்க நினைக்கிறீங்க அப்படின்ற சென்டென்ஸை யூ திங்க் வாட் வுட் ஹவ் ஹேப்பன்டுன்னு நம்ம சொல்ல முடியாது. ஓகே, என்ன நடந்திருக்கும்னு நீங்க நினைக்கிறீங்கன்னு இங்கிலீஷ்ல சொல்றதுக்கு வாட் டூ யூ திங்க் வுட் ஹாவ் ஹேப்பன்டுன்னு தான் சொல்லணும். ஸோ இது லிட்ரல் டிரான்ஸ்லேஷன் பண்ண முடியாது இந்த சென்டென்ஸ் பொறுத்த வரைக்கும். ஓகே, வாட் டூ யூ திங்க்னா நீங்க என்ன நினைக்கிறீங்கன்னு அர்த்தமாயிரும். ஆனா நம்ம என்ன அர்த்தத்தை புரிஞ்சுக்கணும்னா, என்ன நடந்திருக்கும்னு நீங்க நினைக்கிறீங்க தான். நீங்க என்ன நினைக்கிறீங்க கிடையாது, என்ன நடந்திருக்கும் என்று நீங்கள் நினைக்கிறீர்கள்ன்றதான் அர்த்தம். ஓகே, எப்போ என்ன நடந்திருக்கும்னு சொல்றோம்னா, பாஸ்ட்ல நடக்காத ஒரு விஷயம். இதை சொல்றதுக்கு நம்ம இஃப்ல தேர்ட் கண்டிஷனல் யூஸ் பண்ணுவோம். நீ செத்து போயிருந்து சைமன் உயிரோடு இருந்திருந்தா, ஆக்சுவலி ட்ரூத் என்ன, பாஸ்ட்ல நடந்த விஷயம் என்னன்னா சைமன் செத்துட்டாரு, இவ உயிரோடு இருக்கா. கரெக்டா? அது அப்படியே மாறி இருந்திருந்தா என்ன பண்ணிருப்ப, என்ன நடந்திருக்கும்னு நீ நினைக்கிற அப்படின்னு கேட்குறாங்க. ஓகே, வாட் டூ யூ திங்க் வுட் ஹவ் ஹேப்பன் இஃப் யூ ஹேட் டைட்? இஃப் யூ ஹேட் டைட், ஹேட் டைடுன்றது பாஸ்ட் பர்ஃபெக்ட் டென்ஸ். ஸோ இஃப் தேர்ட் கண்டிஷனல்ல நம்ம இஃப் கிளாஸ் கூட பாஸ்ட் பர்ஃபெக்ட் டென்ஸ் யூஸ் பண்ணுவோம். அண்ட் சைமன் ஹேட் லிவ்ட். ரிசல்ட் கிளாஸ் இங்கே ஃபர்ஸ்ட் எழுதியிருக்கோம். வுட் ஹேவ் V3 தான். வுட் ஹேவ், குட் ஹேவ், ஷுட் ஹேவ் V3 தான் ரிசல்ட் கிளாஸ்ல எழுதுவோம். அதுதான் நம்ம இங்கே எழுதியிருக்கோம். வாட் டு யூ திங்க் வுட் ஹேவ் ஹேப்பன்ட் அதை மேலே சொல்லிட்டு அதுக்கப்புறம் இஃப் கிளாஸ் சொல்லியிருக்கோம். ஸோ இந்த சென்டென்ஸ் ஸ்ட்ரக்சரில் தான் இன்னைக்கு எல்லா எக்ஸாம்பிள்ஸும் ஃப்ரேம் பண்ண போகிறோம். ஃபர்ஸ்ட் எக்ஸாம்பிள் பார்க்கலாம். ஒரு 5 எக்ஸாம்பிள்ஸ் டிஸ்கஸ் பண்ணிட்டு மறுபடியும் நான் 2 வீடியோ கிளிப்ஸ் ஆட் பண்ணியிருக்கேன் வீடியோவோட எண்ட்ல. ஸோ வீடியோவை கண்டினியூஸாக பாருங்க. ஃபர்ஸ்ட் எக்ஸாம்பிள் போகலாம். நான் சரின்னு சொல்லியிருந்தா என்ன நடந்திருக்கும்னு நினைக்கிறீங்க? ஸோ பாஸ்ட்ல நான் சரின்னு சொல்லலை, பாஸ்ட்ல இப்படி நடந்திருந்தா அப்படின்னு சொல்றோம். ஸோ இஃப் தேர்ட் கண்டிஷனல். என்ன நடந்திருக்கும்னு நினைக்கிறீங்க அப்படின்னு கேட்குறோம். ஸோ வாட் டு யூ திங்க் வுட் ஹவ் ஹேப்பன்ட்? நான் சரின்னு சொல்லியிருந்தா, இஃப் ஐ ஹேட் செட் எஸ் அப்படின்னு சொல்லலாம். இஃப் ஐ ஹேட் செட், had plus V3, right? Past perfect tense. What do you think would have happened if I had said yes? Okay. செகண்ட் எக்ஸாம்பிள் பாருங்க. உண்மையை கண்டுபிடிச்சிருந்தா என்ன நடந்திருக்கும்னு நீங்க நினைக்கிறீங்க? ஸோ அவங்க உண்மையை கண்டுபிடிக்கல பாஸ்ட்ல, பட் அப்படி பாஸ்ட்ல நடந்திருந்தா என்ன ஆயிருக்கும், இல்லை என்ன நடந்திருக்கும்னு நினைக்கிறீங்க? What do you think would have happened if they had found out the truth? ஓகே, அவங்க உண்மையை கண்டுபிடிச்சிருந்தா, if they had found out the truth. இந்த if clauses நம்ம முன்னாடியும் சொல்லலாம். if they had found out the truth, what do you think would have happened? இப்படியும் சென்டென்சஸ் ஃப்ரேம் பண்ணலாம். எப்பவுமே if clauses வரும்போது if clause ஃபர்ஸ்ட் சொல்லிட்டும் ரிசல்ட் clause சொல்லலாம், இல்லை ரிசல்ட் clauses சொல்லிட்டும் if clauses சொல்லலாம். இன்னைக்கு நம்ம டிஸ்கஸ் பண்ற மாதிரி. ஓகே, ஆல்ரைட். தேர்ட் எக்ஸாம்பிள் பாருங்க. நான் அந்த ஜாபை அக்செப்ட் பண்ணியிருந்தா என்ன நடந்திருக்கும்னு நீ நினைக்கிற? பாஸ் பண்ணி இந்த சென்டென்ஸ் ட்ரை பண்ணி அதை கீழே காமெண்ட் பண்ணுங்க. அப்புறமா ஆன்சர் செக் பண்ணி உங்களோட காமெண்ட் கரெக்டான்னு பாருங்க. ஆல்ரைட். வாட் டு யூ திங்க் வுட் ஹவ் ஹேப்பன் இஃப் ஐ ஹேட் அக்செப்டட் தட் ஜாப்? நான் அந்த ஜாபை அக்செப்ட் பண்ணியிருந்தா என்ன நடந்திருக்கும்னு நீ நினைக்கிற? வாட் டு யூ திங்க் வுட் ஹவ் ஹேப்பன் இஃப் ஐ ஹேட் அக்செப்டட் தட் ஜாப்? ஓகே, சரி, நெக்ஸ்ட் எக்ஸாம்பிள் போகலாம். அவர் ஃப்ளைட்டை மிஸ் பண்ணியிருந்தா என்ன நடந்திருக்கும்னு நீங்க நினைக்கிறீங்க? ஆல்ரைட், இதையும் நீங்க ட்ரை பண்ணுங்க பாஸ் பண்ணிட்டு. ஓகே, ஸோ வாட் டு யூ திங்க் வுட் ஹவ் ஹேப்பன் இஃப் ஹீ ஹேட் மிஸ்ட் த ஃப்ளைட்? ஓகே, வாட் டு யூ திங்க் வுட் ஹவ் ஹேப்பன் இஃப் ஹீ ஹேட் மிஸ்ட் த ஃப்ளைட்? இன்னைக்கான லாஸ்ட் எக்ஸாம்பிள். அவனை மீட் பண்ணாமலே இருந்திருந்தா என்ன நடந்திருக்கும்னு நினைக்கிற? வாட் டு யூ திங்க் வுட் ஹவ் ஹேப்பன் இஃப் ஷீ ஹேட் நெவர் met him? ஓகே, மீட் பண்ணாமலே இருந்திருந்தா அப்படின்றதுனால நெவர் யூஸ் பண்ணியிருக்கோம். இஃப் ஷீ ஹேட் நெவர் met him, what do you think would have happened? ஓகே, ஸோ இன்னைக்கு நம்ம பார்த்த பேட்டர்ன் என்னன்னு பார்த்தீங்கன்னா, what do you think would have happened? இதுதான் ரிசல்ட் கிளாஸ்ல நம்ம யூஸ் பண்ணியிருந்தது. இஃப் கிளாஸ்ல தேர்ட் கண்டிஷனல் யூஸ் பண்ணி சென்டென்சஸ் ஃப்ரேம் பண்ணோம். ஸோ இதே சென்டென்ஸ் ஸ்ட்ரக்சர் யூஸ் பண்ணி நீங்க காமெண்ட் பண்ணுங்க உங்களோட ஓன் சென்டென்சஸ்.
Thank you so much for watching this lesson till the very end. இப்போ இதே சென்டென்ஸ் ஸ்ட்ரக்சர் இருக்கிற 2 மூவி கிளிப்ஸ் நான் ஆட் பண்ணியிருக்கேன். பாருங்க. அதுல என்ன சொல்றாங்கன்னு கண்டிப்பா உங்களுக்கு புரியும். I'll see you all in the next lesson. Till then, take care and bye. What do you think would have happened if we'd all felt like that? What do you think would have happened if we'd all felt like that? So what do you think would have happened if Dutch hadn't walked in? So what do you think would have happened if Dutch hadn't walked in?